ஒரு கேள்வி கேட்கலாமா? கண்டிப்பா. உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்கள் பின்பு அதன் பலனை காண்பாயின் வசனம் இருக்கு இல்லையா? மோசே ஆண்டவருக்காக பெரிய பெரிய ஊழியம் செஞ்சாரு, நிறைய காரியங்களை செஞ்சாரு, பலனையும் பார்க்கல, கானானுக்குள்ளேயும் போலியங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? அவர் பலனையும் பார்த்தாரு, கானான் தேசத்தையும் பார்த்தார். எப்படி சொல்றீங்க? நம்ம பார்க்கலாம், அவருடைய மரணத்திற்கு பின்பாக தேவனே அவரை அடக்கம் பண்ணுகிறார். இந்த ஒரு கணம் யாருக்குங்க வரும்? பைபிள்ல யாருக்குமே இல்லல. இல்லவே இல்லைங்க. அப்படி ஒரு மகிமையான முடிவை கர்த்தர் கட்டளையிடுகிறார். Okay. இன்னும் சொல்ல போனா, அவர் உயிரோடு இருக்கும்போது அவர் மூலமாய் தேவன் வெளிப்பட்ட அந்த வார்த்தை, எழுதின வார்த்தைகள் இன்று வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை அவ்வளவு மதிக்கிறாங்க. அவருடைய ஊழியம் இன்றைக்கும் பேசிக் கொண்டிருக்குங்க. Amen. எல்லாவற்றுக்கும் மேலாக மறுரூப மலையில இயேசு கூட யார் யார் வெளிப்பட்டா? மோசேயும் எலியாவும். மோசேவும் எலியாவும். அதோடைய கருத்து என்னன்னு சொன்னா, மோசே நியாயப்பிரமாண புஸ்தகத்தையும் எலியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தையும் குறிக்கிறார். அதோடைய நிறைவேறுதல் தான் இயேசு கிறிஸ்து. கொஞ்சம் ஆழமா பாருங்களேன். மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள்ள நடத்தி கொண்டு போகல, பார்க்கல. ஆனா அன்றைக்கு மறுரூப மலையில கானான் தேசத்துக்குள்ள, அதாவது ப்ராமிஸ் லேண்டுக்குள்ள இருக்கிறாரு. யார் கூட இருக்கிறாருன்னா, ப்ராமிஸ் பண்ணவர் கூட, இயேசு கூட இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா, அந்த ஜனங்களுடைய ரட்சிப்பின் நிறைவேறுதல அன்றைக்கு பாக்குறாருங்க. எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. அது மாத்திரம் இல்ல, சீனாய் மலையில தேவனுடைய முகத்தை அவரால் பார்க்க முடியல, இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முகமுகமா பாக்குறார். எவ்வளவு ஹாப்பியா இருந்திருப்பார் இல்லையா? நிச்சயமாங்க. அவருடைய ஊழியத்தின் பலனுடைய சந்தோஷம் அவ்வளவு மிகுதியா இருந்திருக்கும். இன்றைக்கும் கூட நீங்க ஒருவேளை, நான் சின்ன ஊழியம் செய்யறேன், என்னால ஊழியம் செய்கிறதுக்குண்டான பலனை பார்க்க முடியலன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து நாங்கள் சொல்ல விரும்புகிறோம், உற்சாகமாய் ஊழியம் செய்யுங்க. முழு பலத்தோடு ஊழியம் செய்யுங்க. நிச்சயமாய் நீங்கள் செய்கிற ஊழியத்துடைய பலனை இந்த உலகத்துல நீங்க பார்க்க முடியாவிட்டாலும் ஒரு நாள் வரும், பரலோகத்திலே கர்த்தருடைய பலனை உங்களுக்கு காண்பிப்பார். ஒரு நாளிலே கர்த்தருடைய வருகை வரும். அன்றைக்கு அவர் நம்முடைய பலனை அவரோடு கூட கொண்டு வருவார். நிச்சயமாய் கர்த்தர் ஒரு பெரிய மேன்மையை உங்களுக்கும் எனக்கும் வைத்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன்.